ரொம்ப சந்தோஷம். இந்த அருமையான நாளில் புத்தாண்டில் உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஆலயத்தில் இன்றைக்கி இருக்கணும்னு நினச்சேன். 2026 நான் செய்தி கொடுக்க பல இடங்களில் கூப்பிட்டுருந்தாலும் கூட இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி உலக ரட்சகர் ஆலயத்தில் இருக்கணும்னு நான் நினச்சேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான நாடகம், ரொம்ப அருமையாக. இந்த பையன் கேரக்டரு, பாஸ்டர் கேரக்டரு, அப்புறம் அம்மா கேரக்டரு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த ட்ராமாவை நல்லா அருமையாக செதுக்கி செய்திருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கரங்களை தட்டுவோம் அந்த பிள்ளைங்களுக்காக. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் தூக்கம் வந்திருக்கோம், கண்டிப்பாக கண்ணு சொக்கிருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சரணம் தான். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, துதி கனமகி ஓ துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜா. உட்காரலாம். இந்த அருமையான நாளில் கர்த்தர் மத்தியிலே இடைப்பட்டிருக்கிறார். அருமையான வாக்கு செய்தி. போன வருஷம் என்ன வாக்கு தத்துவம்? உன் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவேன். எவ்வளோ அருமையானது. இந்த வருடத்தில் அருமையான வாக்கு தத்துவம். இப்போது இந்த வாக்கு தத்தம் அப்படின்னமோனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இப்போ இன்றைக்கி சாரீ எடுத்தல்லம்மா, சாரீ, இந்த சாரீக்கு எவ்வளோ வருஷம் கேரண்டி? ஜீன்ஸ் இந்த ஷர்ட்டும் பேண்ட்டுக்கும் எவ்வளோ கேரண்டி? இந்த கீபோர்டுக்கு எவ்வளோ கேரண்டி? 1 வருஷம். அதுக்கு அந்த டேபிளுக்கு 1 வருஷம். 1 வருஷம். இந்த கேமராவுக்கு எவ்வளோ வருஷம் கேரண்டி? வாக்குத்தத்தத்துக்கு எவ்வளோ கேரண்டி? வாக்குத்தத்துக்கு எவ்வளோ நாள் கேரண்டி? லைஃப் லாங் கேரண்டி. கரங்களை தட்டி ஆண்டவரை போடுங்க. வருடம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதுதான் இந்த அருமையான நாளில் கர்த்தருடைய வாழ்க்கையிலே அத்தனை அற்புதமா, எத்தனை அற்புதமா. எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? கை தூக்குங்க. 1 2 3 3. எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்? 1 2 3 4. வெரி குட். எத்தனை பேருக்கு பைக் ஓட்ட தெரியும்? அப்பா எக்கச்சக்கம். எத்தனை பேருக்கு கப்பல் ஓட்ட தெரியும்? எத்தனை பேருக்கு ஏரோப்ளேன் ஓட்ட தெரியும்? இல்லை. எத்தனை பேருக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ண தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி பிறந்த குழந்தை கூட செல்ஃபோன் தான் நோண்டிங்க. இந்த புதிய வானில், புதிய ஆண்டில், இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தம் சொன்னார் இல்லையா? அருமையான ஊழியக்காரர் மூலமாக ரொம்ப தெளிவாக ஒரு வாக்குத்தத்தம். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. ஏசாயா புஸ்தகம் 11ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாருங்க, சந்தோஷத்தை எவ்வளவு உற்சாகம் சொல்லாம, ஆனந்த களிப்புடன். கர்த்தரால் மீட்கப்பட்ட நாம் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி. கொஞ்சம் மகிழ்ச்சி, அரை மகிழ்ச்சி, ஒரு நாள் மகிழ்ச்சி, 1.5 நாள் மகிழ்ச்சி அல்ல, நித்திய மகிழ்ச்சி. இந்த 365 நாள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வு முழுவதும் நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவர் தருவார். அதனால் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கை நித்தியமாய் அந்த வாக்குத்தங்கள் நம்மளோடு. அதனால்தான் வாக்குத்தத்தங்களோடு நீ வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிற ஆண்டவர். அதுதான் ஐயா சொன்னார். வாசிங்களேன் வசனத்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம், நீ போகிற அந்த
வாக்குத்தத்தம் கூட நம்ம வாழ்கிற போது நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை கொடுக்குறாரு பாருங்க. இந்த வாக்குத்தத்தனுடைய கம்பேரிசன் தான் இந்த வசனம். வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கு இல்லையா? இந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கங்க. இந்த வாக்குத்தத்தை பிடிச்சிட்டு இது எனக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார், இந்த வாக்குத்தத்தை என்னோட பேசுகிறேன். நீங்கள் வந்து எடுத்துங்க வாக்குத்தத்தை. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? வாக்குத்தத்தை எடுக்கும்போது அதான் ஐயா கிட்ட சொன்னேன், அடுத்த வருடத்தில் வாக்குத்தத்தங்கள் எப்படி தரணும்னா, ஐயா வாக்குத்தத்தோடு நிற்பார். நீங்கள் ஜெபித்து கண்ணை மூடிட்டு வந்து எடுக்கணும். கண்ணை திறந்து எடுக்கக்கூடாது. கண்ணை திறந்து இதுவா கிளிஜோசியம் பார்க்கக்கூடாது. சரியா? கீழிருந்து எடுக்கிறது, நடுவிலேருந்து எடுக்கிறது. இந்த பாஸ்டர் அழகாக பேசினேன். நீ பாஸ்டர் அழகாக பேசிச்சு. உங்களுக்கு இப்போ தான் தலைவலி வந்துடும், இப்போ தான் எக்ஸாம் வந்துடும், இப்போ தான் வீட்டுக்கு போகணும். எவ்வளோ அழகாக சொல்லிச்சு பார்த்தீங்களா? சபைக்கு வருகிற போது என் ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார், ஒரு பெரிய நிச்சயம். உற்சாகமாக இருக்கணும், தூங்க முடியா இருக்கக்கூடாது. ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்களா? ஜிலேபியை கூட உம்முன்னு சாப்பிடுவான். ஜிலேபியை சாப்பிட்டா சந்தோஷமாக சாப்பிடுவோன்னா? சீரியஸாக நம்ம பக்கத்தில் உட்காந்தா நமக்கு பசி எடுக்காது. உற்சாகமாக இருக்கணும். என் ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறவராக இருக்கிறார். அதனால் உற்சாகமாக இருங்க. நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எனக்கு உற்சாகம், பறக்கிறேன். எனக்கு காரில் ஏறி உட்கார்ந்த உடனே வழியே தெரியல. இங்கே வந்து தான் தம்பிகிட்ட சொன்னேன், ஐயா தூரல் அடிக்கிற மாதிரி இருக்குது. உற்சாகம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிக்க 28:15 வாசிமா. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம். எவ்வளவு பெரிய காரியம். ஆண்டவரே ஒரு வாக்குத்தை ஆத்தென்டிக்கா சொல்றேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். அதனால சங்கீதக்காரர் சார், கர்த்தர் யாரோட மேய்ப்பரா இருக்காரா? என் மேய்ப்பரா இருக்க. எங்க அம்மா எங்க அப்பா எவ்வளவு நெருக்கமா சொல்றோம் இல்லையா? நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காக்கிற இடமெல்லாம் என்ன பண்றாரு ஆண்டவரே? உன்னை காக்கிற ஆண்டவர். நம்ம எங்க போனாலும், எங்கே வந்தாலும், எங்கே வந்தாலும், எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, உன்னை காக்கிற ஆண்டவர். இந்த 365 நாட்களும் ஆண்டவர் உங்களை காக்க போகிறார். இது கடந்த வருடம் முழுவதுமாக நம்மோடு இருந்த ஆண்டவர். கடந்த 365 நாட்களும் நம்மோடு இருந்த ஆண்டவர். வாக்குத்தத்தம் இன்னைக்கு ஒரு நாளுக்கு மாத்திரம் இல்லை, வருகிற 365 நாட்களும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். இந்த அருமையான நாளில் ஆண்டவர் நம்மோட கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து வாசிமா இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு. சொன்னல போய் திரும்பி வரும்போது சந்தோஷமா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். கைவிடுவதில்லை. ஆண்டவர் கைவிடாத ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவர் மேம்படுத்துங்க. நம்மை கைவிடவே மாட்டார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன்னை இல்லை, உன் குடும்பத்தை இல்லை, உன் பிள்ளைகள் இல்லை, வாதை உன் கூடாரத்தையே அணுகாதா. இப்போ எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அங்கே பிசாசாரங்க வரான், ஐயா இவனை ஒரே 2 காரியத்தை விட்டுரு, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்றான். யார்? யோபு. யோபு கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. யோபு குறித்து ஆண்டவர் சொல்கிறார், சாட்சி கொடுக்குறாரு. ஆண்டவர் பைபிளில் 2 பேருக்கு தான் சாட்சி கொடுக்குறாரு. யார் யார்? யோபு, தாவீது. அழகாக சொன்னேன். மோசேவை குறித்து ஆண்டவர் பைபிளில் 2 பேர் தான் ஒரு சாட்சி கொடுக்குறார் யோபு குறித்து. வாசிங்க அந்த வசனம் 1:8, யோபின் புத்தகம் 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? பாருங்க, உங்க ஒவ்வொருத்தர் பேர் அதில் போட்டுங்க. யோபுக்கு பதிலாக உங்கள் பேரை போட்டுங்க. ராஜா பிரபாகரன், ஐயா பாக்கியநாதன், நம்ம பாஸ்டர் மகன், பாஸ்டம்மா, அவங்க பேரை போட்டுங்க. உங்கள் பேருங்களை போட்டுங்க. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? தொடல, பார்க்கல, கவனம் வைக்க கூடாதான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க ஆண்டவர் கொடுக்குறாரு. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? நினைச்சு கூட பார்க்க கூடாதான். எவ்வளவு பெரிய காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணி. வாசி 28:15. டிரைவர் கூடவே வரணும், மெக்கானிக்கு. வாசி
கூட இருந்து உன்னை காத்து தேசத்திலிருந்து வர பண்ணுவேன். அப்போ நம்ம நம்பணும், அதுதான் முக்கியம். என் ஆண்டவர் செய்வார், நம்பணும். நம்பி போனான். பைபிளில் ஒரே ஒரு வசனம் தான் நம்பி போனான்னு வருது. யோவான் 4:50 வசனம் வாசிங்களேன். யோவான் 4:50 அவன் நம்பி போனான். ஏன் ஆண்டவர் என்ன சொல்ற? நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உன் கூட நான் வருவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, நான் உன்னோட வருவேன். நீ வா, இங்கே நான் உன்னை காப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னா அது ஆமென்றும் ஆமென் என்றும் பெரிய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தின் மேல் நாம் வாழ்கிற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்புகிறவராய், ஆண்டவரை நாம் நம்பணும். நாம் நம்புகிறோமோ இல்லையோ, ஆண்டவர் நம்மளை நம்புகிறார். என் மகன் நமக்காக இருக்கிறார், என் மகன் எனக்காக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம நம்புறாரு, நாம நம்புறோமோ இல்லையோ அவர் நம்ம நம்புறாரு. வாசிமா 4:50. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நீங்களும் நம்பி போங்க. ஒரு எக்ஸாம் போறீங்க, ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு காரியத்துக்காக போறீங்க, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போங்க. நிச்சயம் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. நீங்க எந்த கவலை, எந்த கஷ்டம், எந்த போராட்டம் இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லிட்டாரு. வேற யாரும் வேணாம். அருமையான ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் பேசுவார், நண்பர் மூலமாக ஆண்டவர் பேசுவார், குடும்பத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார், பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அப்போ பேசுகிற போது அந்த வார்த்தை நமக்கானது, நம்முடைய குடும்பத்துக்கானது, நம்முடைய தேவைகளுக்கு. ஆண்டவர் தேவைகளை அறிந்த ஆண்டவர் மாத்திரமல்ல, தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த 2025 முடிந்து 2026 ஆரம்பிச்சிருக்குது. ஒரு டேர்னிங் பாயிண்ட். மோசேயுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். நம்முடைய வாழ்க்கையில் 2025 போயிடுச்சு. 2026 ஆண்டவர் நிச்சயத்தை தருவார். இது கேட்ட வாக்குத்தத்தின்படி, இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருந்த வாக்குத்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார். போகும்போது கஷ்டத்தோடு போகலாம், ஆனால் வரும்போது எப்படி வருவோமா? கம்பீரத்தோடு வருவீர்கள். ஆகவே இந்த நாளில் ஒரு சத்தியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்ன? சத்தியம்னா உண்மை இல்லையா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை 8:32 வாசிப்பாங்க. யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்ப சத்தியம்னா என்ன? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியம் நம்ம விடுதலையாக்கும் இல்லையா? அப்ப சத்தியம்னா என்ன? வாசிங்க. அதே யோவான் 17:17. யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பாருங்க, சத்தியம்னா என்னது? வசனம். வாசிங்க. வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா. அப்ப சத்தியம் நான் வசனம், வசனம்னா வார்த்தை, வார்த்தைனா என்னது? தேவன் இல்லையா? அது நம்மளை விடுதலையாக்குமா? விடுதலையாக்கும். வாசிங்க. அதே யோவான் 1:14. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப சத்தியம்னா வசனம், வசனம்னா வார்த்தை, வார்த்தைனா தேவன். அந்த தேவன் வேற எங்க இல்லை, உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அந்த சத்தியமாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த அருமையான 2026 ஆண்டவர் உங்கள் மத்தியிலே, என் மத்தியிலே, நம் குடும்பத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சத்தையும் மிகப்பெரிய சத்தியத்தையும் கொண்டு வரப்போகிறது. ஆகவே இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம், நினைக்க முடியாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் ஆண்டவர். அந்த நம்பிக்கை, என் ஆண்டவர் செய்வார். அந்த நம்பிக்கை வைங்க. என் ஆண்டவர் செய்வார், என் ஆண்டவரால் முடியும். நினைக்காத காரியங்களை ஆண்டவர் செய்வார். நினைக்காத காரியங்களை ஆண்டவர் செய்து முடிக்கிற ஆண்டவர். நீங்க கொஞ்சம் கேட்பீங்க, ஆண்டவர் நிறைப்பார். காலியான குடத்தை கொடுங்க, ஆண்டவர் நிரப்பி தருவார்.
இந்த வருடத்தில் ஆண்டவரே காலியான குடத்தை நான் தரேன் ஆண்டவரே, காலியான காரியத்தை உங்கள்கிட்ட தருகிற ஆண்டவரே, நீங்கள் கொடுத்து பாருங்க, ஆண்டவரே நிரப்பி தருவார். அல்லேலூயா. அமிழ 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 நிரப்பி தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் குறை சொல்லக்கூடாது, குறையே சொல்லக்கூடாது. குறை ரொம்ப பேர் சொல்லுவான். என் ஃப்ரெண்டு தான் அவன் சொன்னான், ஏய் இவன் மட்டும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருந்தான்னு வச்சுக்கோ, நான் எங்கேயோ போயிருப்பேன்டா. பொண்டாட்டியை சொல்கிறான், இவன் மட்டும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் நான் எங்கேயோ போயிருப்பேன். அதுக்கு என் ஃப்ரெண்டு சொல்கிறான், அவன் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் உன்னை கட்டியே இருக்க மாட்டான். முதல்ல பல வேலைகளில் நம்ம பழி போடுறோம், பார்த்துக்கிறீங்களா? முள் போகிறோம், முள் பட்டுச்சுன்னா, காலில் முள் பட்டுச்சுன்னா என்ன சொல்கிறோம்? முள் குத்திடுச்சு. முள் வந்து குத்தா நம்ம போய் குத்துறோமா? காரில் நான் வரேன், அன்றைக்கி வரும்போது என் டிரைவர் ஓட்டே வந்தார். நான் சொன்னேன், ஐயா இந்த இப்படி உலகரட்ச சபைக்கு போனோம், வரும்போது சொல்லணும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வரும்போதே சொல்கிறான், வரும்போது ஐயா சர்ச்சு வந்துடுச்சு. சர்ச்சு வந்தா டாக்டர் வர்றாரா? சர்ச்சா வருது. பழி போடுறோம். அது எங்கே முதல்லையே பழி போடுறத ஆரம்பிச்சிச்சு. ஆதி ஆமத்திலே பழி போடுறா. இவர் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த பழத்தை சாப்பிடாத. யார்கிட்ட கேட்குறாரு? ஸ்திரீயே ஆதாம் கொடுத்தியா? முதல்ல அவங்ககிட்ட கேட்குறாரு. அவங்ககிட்ட எப்பா இந்த பழத்தை தந்தது யாருன்னு கேட்டோம். அவன் என்ன சொல்கிறான்? எவ்வளோ சொல்கிறான்? சூப்பராக சொல்கிற பாஸ்டர், நீர் தந்த ஸ்திரீயானவள். ரொம்ப பேர் குறை சொல்லுவான், பார்த்துக்கிறீங்களா? நீ தான் பார்த்த பொண்ணை நீயே படு அவஸ்தை. பையன் சொல்லுவான், பார்த்துக்கிறீங்களா? மருமக சண்டை போட்டா, நீயே பார்த்த இல்லைம்மா, நீ ஆடி படு, நீ தானே பார்த்த அவளை. நீர் தந்த ஸ்திரீயானவள். ஆதாம் எங்கே போடுறான்? ஆண்டவன். அவன் என்ன சொல்கிறான்? பழம் சர்ப்பம் என்ன வந்துச்சு. பலர் அப்படி தான் பழி போடுகிறோம். ஆனால் ஆண்டவரோ பழி போடாத ஆண்டவர். நாம் தப்பு செஞ்சாரோம், ஆண்டவர் தப்பு செய்யாத ஆண்டவராக இருக்கிறார். நாம் தீமை செய்தாலும் நன்மைக்கு நன்மை செய்கிறது யாரோட வேலை? நீ என் கல்யாணத்துக்கு 10 ரூபா கொடுத்தா நான் உன் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவேன்? 11 ரூபா கொடுப்பேன் இல்லையா? அது என்ன வேலை? நன்மைக்கு நன்மை செய்யுது. நீ நன்மை செய்தால் நன்மைக்கு நன்மை செய்யுது மனுஷனுடைய வேலை. நாம் தீமை செய்தாலும் நன்மை செய்கிறது யாரோட வேலை? ஆண்டவருடைய வேலை. நாம் தீமையே செய்தாலும் நன்மை செய்கிற ஆண்டவர். அதனால தான் அவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? சுற்றி திரிகிறாராங்க ஆண்டவர். 10:38 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராயும் குணமாக்குகிற. வாசிமா அந்த வசனத்தை. எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க. 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும். என்ன சூப்பரா மைக் இது, எவ்வளவு அழகா வாசிப்பா. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரையும் சுற்றி திரிந்தார். ஆண்டவர் பாருங்க, உட்கார்ந்து ஆண்டவரே சுற்றி திரிகிறான். எனக்கு பாஸ்டர் பார்த்தா பொறாமையாதான். எனக்கு அவரை பார்த்தாவே உண்மையாக சொல்றேன், அவர் ஒரு நாள் கூட கஷ்டம்னு சொன்னதில்லை என்கிட்ட. அப்பா போனா 1 லட்ச ரூபா வருமா? 1 லட்ச ரூபா வருமா? ஃபோன் பண்ணுறவர் 1 லட்ச ரூபா கொடுப்பாரா? எனக்கு நான் தான் சொல்லுவேன், 1 லட்ச ரூபா வருதுன்னா நீ ஃபோன் எடுத்து போட்டு சர்ச்சில். எனக்கு 1 லட்ச ரூபா வந்துச்சு. சும்மா சொன்னேன், கிண்டலுக்கு சொல்கிறேன். தம்பி அவ்வளோ என்ன அவசரம், என்ன நடக்க போகுது? ஹார்ட் அட்டாக்ல பிடிச்சி நிற்பாங்க. இது பேச முக்கியம். ஏமா இதை விட முக்கியமானது தான் அது இல்லையா? ஏதோ ஒரு எமர்ஜென்சி. எங்கள் இப்போ டாக்டர் பற்றி சொன்னாங்க, ஒரு எமர்ஜென்சி இருந்திருக்கோம் தம்பிக்கு. என்ன தம்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுறாங்களா யாராவது? இல்லை ஓகே சந்தோஷம், நல்லது தான். ஃபோன் வந்தால் எப்போ ட்ராமா போட்டிங்களே சூப்பராக ட்ராமா. டாக்டர்கிட்ட இப்படிலாம் ஏமாத்துறாங்கல்ல, அழகாக 3 பேரை பண்ணி எவ்வளோ அழகா. ரொம்ப பல நேரத்தில் அது சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒருத்தனுக்கு 3 பேருக்கு தண்டனை வந்துடுச்சு. அவங்க பயங்கர கொள்ளை அடிச்சு திருடினது எல்லாம் பண்ணாங்க. அதனால் தூக்கு தண்டனை நிச்சயம் ஆயிடுச்சு 3 பேருக்கு. முதல் ஆள் அமெரிக்காக்காரன், 2வது ஆள் ஜப்பான்காரன், 3வது ஆள் இந்தியாக்காரன். முதல் காரு அமெரிக்காக்காரனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவர் சொன்னார், ஜட்ஜி ஏன்பா கடைசியாக மரண தண்டனை, அதுக்கு முன்னால் உங்கள் ஆசை என்னன்னு சொல்லுங்கள், அதை நிறைவேற்றி வைக்கிறேன். நீதிபதி கேட்டார், பாவம் சாவப்படுறானுங்க. கடைசியா அமெரிக்காக்காரன் சொன்னான், நான் உலகம் ஃபுல்லாக சுற்றணும், எல்லாம் என்ன சாப்பாடு இருக்குதோ அதெல்லாம் சாப்பிட்ணும்,
எனக்கு அதுதான் ஆசை. என்னென்ன குடிக்கிறதுக்கு இருந்தால் எல்லாம் குடிச்சிட்டோம். அப்படின்னா நேராக பார்த்தாரு, உலகம் ஃபுல்லாக சுற்ற வச்சார். சுற்றிட்டு வந்தான். வந்த உடனே எல்லாம் சாப்பிட வேண்டிய பொருள் எல்லாம் கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவ்வளோதான், தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டான். ரெண்டாவது ஆள் ஜப்பான்காரன் சொன்னான், உலகத்தில் இருக்க எல்லா சயின்டிஸ்டையும் பார்க்கணும், என்னென்ன கண்டுபிடிப்பு கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்த உடனே எனக்கு மருந்து கொடுங்க. போனான், எல்லா இடமும் பார்த்தான், உலகம் ஃபுல்லாக பார்த்தா, எல்லா உலகத்தில் கம்ப்யூட்டர்லாம் பார்த்து வந்தால் மருந்து கொடுத்தாங்க. அப்பா போதும். இந்தியாக்காரர் வந்தார். இந்தியாக்காரர் வந்தேன், ஏம்பா உன் கடைசி ஆசை சொல்லு அப்படின்னு. ஐயா எனக்கு நயா ஆசை ஒன்றும் கிடையா, நான் சாதாரண மனுஷன், எனக்கு ஒரு கல்றை வேணும். அந்த கல்றை எங்கே இருக்கணும்னா, நீங்கள் உங்கள் கல்றை இருக்கு பாருங்க, யார் ஜட்ஜ் ஐயா கல்றை, அதுக்கு பக்கத்து கல்றை என் கல்றையாக இருக்கணும். அப்போ அவருக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? எவ்வளோ டெக்னிக்காக பேசுகிற பாருங்க இந்தியாக்காரன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்கிறார், ஒரு அதிசயம் செய்கிறார்னா அவர் நமக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். அதனால் ஒருத்தர் என்ன பண்ணான், பிள்ளைக்கு பேர் வச்சுட்டான். அவனுக்கு கடவுளே பிடிக்காது, கடவுளே கிடையாது அப்படின்றவன். அவன் பையன் பேரை கடவுள் இல்லை, பேருனா கடவுள் யாரு கூப்பிட்டாரு, டே கடவுள் இல்லை வாடா, கடவுள் இல்லை வாடா, கடவுள் இல்லை போடா, கடவுள் இல்லை இப்படியே சொல்கிறவங்கெல்லாம் கடவுள் இல்லை. ஸ்கூலில் சேர்த்தாரு. போய் ஸ்கூலில் பையனை சேர்த்துட்டு டீச்சர் ஒன்று ஒவ்வொருத்தர் அட்டனன்ஸில் கூப்பிட்றாங்க, ஒவ்வொருத்தர் பேராக கூப்பிட்டாங்க. இவன் பேர் வந்துச்சு. பாதியார் கேட்டார், எல்லார் பேரையும் காட்டினேன். கட்சியில் கடவுள் இல்லை உள்ளேனையா, யார் சொல்ல வேணான்னு நினச்சானோ அவன் புள்ள வாயாலேயே கடவுள் சொல்ல வைப்பான். அதனால் தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில் யார் எதிர்ப்பாக வந்தாலும் கவலைப்படாதீங்க, முடிக்க போகிறேன். யார் வந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாக இருங்க. எதிர்ப்பு காட்டுறது ஃப்ரெண்ட்ஸே இருப்பான், பார்த்துக்கிறீங்களா? எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரே நாளில் கல்யாணம். ஆகஸ்ட் 19 கல்யாணம். அவன் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் ஒன்றா படித்தான். திருநெல்வேலியில் கல்யாணம் அதே நாள் ஆகஸ்ட் 19. எனக்கு சென்னையில் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு நான் போக முடியல, அவனும் என் கல்யாணத்துக்கு எப்படி வர முடியும்? இல்லை, என் கல்யாணத்தை விட்டு நான் போக முடியுமா? அவன் கல்யாணத்தை விட்டு வர முடியுமா? 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்தான். அவன் எப்பவுமே குண்டல் பெருவழி கொட்டாவி விட்டாச்சு. நான் பார்த்துட்டேன் ஒரு கொட்டாவி, சூப்பர் கொட்டாவி. அது கூட ரொம்ப அழகாக விடுவாங்க, சூப்பர் நல்லது. கொட்டாவி விட்டால் ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிக்கணும், போயிடும். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு அவனை வரல, நானும் போகல இந்த கல்யாணத்துக்கு. ஆனால் ஒரு நாள் வந்தான் சென்னைக்கு வந்து என்னை பார்க்க. சென்னையில் ஒரு எக்ஸாம், அவனுக்கும் எனக்கும் எக்ஸாம் போகிறோம். எக்ஸாம் முடிஞ்சிச்சு. எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த எக்ஸாம்லேருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஏய் வாடா எங்கள் கல்யாணத்துக்கு தான் நீ வரல, வா வீட்டுக்கு வா, என் ஒய்ஃபை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன்ட்டு வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு நல்ல எல்லாம் கொடுக்கணும், இன்றைக்கி எல்லாம் பண்ணுவேன். அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வரான். ரொம்ப காலேஜில் ஒன்றா படித்தேன். என்ன அதாவது ஃப்ரெண்ட்ஸை நம்பிடாதீங்க, திடுக்குன்னு நமக்கு உள்ள வச்சிருவாங்க. அவன் ஃப்ரெண்டு தானே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, டேடே வர்ற என் ஒய்ஃபை பார்க்கவே இல்லை, கல்யாணத்துக்கு நீ வரல, உஷா வாடி காஃபி கொண்டாடி அப்படின்னேன். அவள் வந்தோடனே இதாண்டா என் ஒய்ஃபு உஷா காஃபி கொடு. அப்பா அவன் சொன்னான் அவளை பார்த்து, அப்போ அது என் ஒய்ஃப் எதிர சொல்கிறான், மாட்டி விட்டான். அப்போ அது அவள் என்ன, நான் சமாதானம் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாகி போச்சு. யார் அந்த அது உன் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அதனால் நம்பிடக்கூடாது சில நேரத்துக்குள்ள. அதனால் புலம்பலை வாசிங்க, 3ஆம் அதிகாரம் புலம்பல் முடிக்க போகிறேன். புலம்பல் 3:21 வாசிங்க. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். வாசி. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பாருங்க, என் ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையில நீங்க கவலையே படாதீங்க. நம்ம தான் ஆண்டவர் விரும்புறாரு. நீங்களும் நானும் இல்லைன்னா பரலோகம் காலி. இல்லாட்டி அங்கே 2 பேருக்கு 3 பேர் தான் இருப்பாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு,
இல்லை தாவீது, இவங்க தான். நீங்களும் ஆண்டவருக்கு தேவை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அதில் பவுல் என்ன சொல்கிறான்? பாவிகளில் பிரதான பாவினான்றான். இல்லை, நீங்கள் கவலையே படாதீங்க. நம்மை ஆண்டவர் விரும்புகிறார். உங்களையும் வேண்டிய நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே கவலைப்படவே வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரலாம், கவலைகள் வரலாம், போராட்டம் வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் பெரிய நிச்சயம், அதான் பெரிய வாக்குத்தத்தம். வாசி வந்த வசந்த வாசி. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது, நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பைபிள்ல அதிகமா ஆசீர்வாதம் பெற்றவன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? பைபிள்ல அதிகம் தாவீது, யோபு, அப்புறம் சாலமோன், அப்புறம் சொல்லுங்க. பிரைஸ் கொடுக்கலான்னு பார்க்குறேனே. ஏனோக்கு இல்ல, ஆசீர்வாதத்தை பெற்ற எங்க போனானோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் உனக்கு. தாவீது, ஈசாக்கு இல்லையா, எங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் ஆசீர்வாதம் உனக்கு. கரெக்ட். கையை தட்டுங்க. சூப்பர். என்னம்மா யோசேப்பு தான். சூப்பர், அருமையா சொல்லிச்சு. ஏன் யோசேப்புக்கு? சூப்பராக சொன்ன பாருங்க. கையை தட்டுங்க. சூப்பராக சொல்கிறான். அருமை. பாஸ்டர் வேஷம் இன்னுமா சரி. அவன் என்ன பண்ணுறான்? சகோதரர்களாக தூக்கி போடப்பட்டாங்க. அங்கே அவனுக்கு அங்கே பெரிய மகிமை. எங்கே போட்டானோ அங்கே இருந்துதான். வீட்டில் போகிறான், போத்திபார் வீட்டில் அங்கே அந்த வீட்டுக்கு எஜமான ஆகிறான். பார்த்தீங்களா? ஜெயிலில் போடுறாங்க. அங்கே ஜெயிலராக மாறுறான். எங்கெல்லாம் அவனை தூக்கி போடுறாங்களோ அங்கெல்லாம் கிருபை பெற்றுக்கொள்கிறான். ஆசீர்வாதத்தை அதிகம் பெற்ற மகனாக அங்கே யோசேப்பு இருக்கிறதை பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஐயோ போராட்டமாக இருக்குது, ஐயோ கண்ணீராக இருக்குது, ஐயோ கவலையாக இருக்குது, குறைவாக இருக்கிறது, கவலைப்படாதீங்க. உங்களை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அதனால தான் போகும் இடமெல்லாம் உன்னோட கூட இருந்து உன்னை காத்து. வாசி. நீ போகும் இடமெல்லாம் காத்து திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ பாருங்க, கைவிட மாட்டார் ஆண்டவர். கைவிடவே மாட்டார். நாம கைவிட்டுருவோம், நாம தெரிஞ்சவங்களை கைவிட்டுருவோம், பிள்ளைகளை கைவிட்டுருவோம், பிள்ளைங்க நம்மளை கைவிட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் கைவிடாத ஆண்டவர், உங்களை கைவிடாத ஆண்டவர். இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். கவலையப்படாதீங்க. நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம். என் ஒய்ஃப் என்ன பண்ணுவா? கார் ஓட்டும் போது மறுபடியும் கொட்டாவி, 2வது கொட்டாவி. ஓகே. என் ஒய்ஃப் என்ன பண்ணுவோம்? கொட்டாவி வந்தால் எனக்கு மறந்துச்சு. என்ன சொன்னேன்? கார் என் ஒய்ஃப் என்ன பண்ணுறா? கார் ஓட்டும் போது பக்கத்தில் உட்காந்துப்பான். ரைட்டில் நான் கம்முன்னு இருப்பேன். சமைப்பா. வீட்டில் வந்து ஆம்லெட் போடுவான். அப்படிதான் எண்ணெய் ஊற்று. லெஃப்டில் ரைட்டில் திருப்பி போட கேஸ் சிம்மில் வை. திருப்பி போடு. அவன் மறுப்பா என்னை பார்த்து, என்னங்க நீங்கள் டாக்டர் தானே, உங்களுக்கு முட்டை போட தெரியுமா, சமையல் செய்ய தெரியுமா, சும்மா எனக்கு சொல்லி தரீங்க. இப்போ தெரியுதா? நீ கார் ஓட்ட தெரியுமா, நீ வந்து எனக்கு சொல்லித்தர. இதே வேறு அந்த அம்மாவுக்கு வீட்டில் வரவங்களாம், அவள் எங்கே டாக்டர் படித்தா, அவள் டீச்சரு, அவள் வரவங்க டாக்டர் அம்மா எப்படி இருக்கிறாங்க, அவளுக்கு ரொம்ப பெருமை. டாக்டர் அம்மா, ஐயரம்மா பாஸ்டம்மானா ஓகே, பேராயிரமா ஓகே, பாஸ்டம்மா ஓகே, அது டாக்டர் அம்மா. அவன் நான் டாக்டரை படித்தா. எங்கள் அக்கா அதான் கேட்கும், பயங்கரமா. எங்கள் அக்கா பயங்கரம். ஒரு நாள் நான் வாக்கிங் போயிட்டு எப்பவுமே எங்கள் அக்கா வீட்டில் போய் காஃபி சாப்பிட்டேன். காலையில் சூப்பராக காஃபி தரும். சில நேரத்தில் அன்பாக போயிருந்தேன் வீட்டுக்கு போனவுடனே சுட பால் வந்துச்சு. நான் வாக்கிங் போயிட்டு வரேன். எங்கள் அங்கிள் வந்திருக்காரு. எங்கள் அங்கிள் நானும் 2 பேரும் வாக்கிங் போயிட்டு வந்தோம். எங்கள் அங்கிளை கவனிக்காது, என்ன கவனிக்கும். அவங்க வீட்டுக்காரர் கவனிக்காது, ஆனால் என்ன கவனிக்கும். ஹே, என் தம்பி வந்துக்கிறான் அப்படின்னும் எங்கள் அங்கிள் வாய் மூடிக்குவார். ஓஎன்ஜிஸில் பெரிய ஜெனரல் மேனேஜர். எங்கள் அக்கா அப்படிப்பட்ட ஆள், வாயாடினா அப்படிப்பட்ட வாயாடி. அது வந்தோடனே நான் போனேன், ஜோதி காஃபி எடுத்துன்னு வானேன். சரிண்ணே இல்லா வரேன்னு சொல்லிட்டு வரோம். வந்தோடனே பால் எடுத்துன்னு வந்து வச்சுச்சு. பால் எடுத்துன்னு வந்து வச்சோடனே அவங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அந்த நாய்க்குட்டி என்னையே பார்த்துன்னு இருந்துச்சு.
என்னடா பால் வச்சுக்குதே நாய்க்குட்டி நம்மளே பார்க்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தட்டு எடுத்து அப்படி வச்சு இந்த பாலை கொஞ்சம் ஊற்றின உடனே எங்கள் அக்கா ஓடி வருது. அது கொடுக்காதரா என்ன ஜோதி, அதுக்கு ஒத்துக்காதரா. அப்போ எனக்கு ரொம்ப பேர் அப்படிதான் இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவரில் புதிய வஸ்திரத்தை ஆண்டவர் தருவார், புதிய மோதிரத்தை ஆண்டவர் தருவார், புதிய கன்றை ஆண்டவர் தருவார். நான் எதை சொல்லிட்டு இருக்கேன்? புதிய வஸ்திரம், புதிய மோதிரம், புதிய கன்று. புதிய வஸ்திரம், புதிய மோதிரம், புதிய கன்று. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் இது மூன்றும் தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருவதை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென்.